ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு பர்ஃபெக்டான மெத்தட்ல எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்றது அப்படின்னு பத்தி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பிகினஸா இருந்தா கூட தப்பே இல்லாத ப்ளவுஸ் கட்டிங் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன வர மிஸ்டேக் எல்லாம் கூட நம்ம சரி பண்ணிட்டு எப்படி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்றதை பத்தி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. நீங்க சின்னதா ஸ்கிப் பண்றது கூட நீங்க பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய மைன்யூட்டான விஷயங்களை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அது மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோல அதிகமா நான் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா, அளவு ப்ளவுஸ் போட்டு தான் நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போறோம். கீழே பார்த்துட்டீங்கன்னா, நான் ப்ளவுஸ் கட் பண்ண வேண்டிய கிளாத் வந்து 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். ஹோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி இருக்கு, ஓப்பன் சைடு வந்து எனக்கு ஆப்போசிட் சைடு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வர ராயேஜ் வந்து ஏத்த இறக்கமா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து சரி பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கீழே வந்து ராயேஜ் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணிக்குவோம். ஸ்கேல வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிளவுஸை ஃபோல்டிங் பண்ணி பேக்வர்ட் பண்ணிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து கிளாத் விட்டுருக்கேன். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுனாலும் நீங்க வந்து விட்டுக்கலாம். எனக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு கிளாத் போதும், அதனால ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் அளவு ப்ளவுஸ் இருக்கு பார்த்தீங்களா, அளவு ப்ளவுஸை பிரிச்சுட்டு அதை 2ஆ மடிச்சு போட்டுக்கோங்க. 2ஆ மடிச்சுட்டு 2வது கோடு வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கு மேல இடுப்பு பகுதியை கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி இருக்கணும் அளவு ப்ளவுஸ்லையும். வச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எந்த இடத்துலயுமே சுருக்கம் இல்லாத மாதிரி கரெக்டா பார்த்துக்கோங்க. முடிஞ்சா அயன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இடுப்பு பகுதி மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதி மார்க் பண்றதுக்கு 2வது லைன் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன்ல நான் வந்து அளவு ப்ளவுஸை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இடுப்பு பகுதியை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, இந்த டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, இடுப்பு டாட் பிடிக்கிறதுக்காண்டி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்கறதுக்காண்டி நான் ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உள்ள கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் நீங்க இப்படியே வச்சு இருக்க மாதிரியே போட்டுறக்கூடாது. லைட்டா ரொம்ப உள்ள தள்ளி இல்ல, லைட்டா கொஞ்சம் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி மெத்தட்ல போடுறோம் அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது வந்து யூஸ் பண்ண பிளவுஸ், நம்ம மேல இருக்க அளவு பிளவுஸ் வந்து யூஸ் பண்ண பிளவுஸ். இப்போ யூஸ் பண்ண பிளவுஸ்னா எப்படி இருக்கும், நம்ம கழுத்து நமக்கு தகுந்த மாதிரி விரிஞ்சு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அப்படி இருக்கப்ப நம்ம அதே மெத்தட்ல இப்படியே போட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஷோல்டர் வந்து ஃபால் கன்ஃபார்ம் இருக்கும். அதனால வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ள தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இருக்க நெக்கோட அளவை வந்து அப்படியே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்க டவுட் கூட இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் மார்க் பண்றதுக்கு நம்ம பேக் டாட் பிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அளவு ப்ளவுஸ்ல அந்த டாட் கிட்ட ஒரு கையை வச்சுட்டு நம்ம ஷோல்டர் இப்படி கரெக்டா பிடிச்சிங்க அப்படின்னா வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட் வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்றப்ப முக்கியமா ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணி ஆகணும். இது வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து நீங்க கரெக்டா வந்து நோட் பண்ணாதனால தான் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் பத்தாம போறது. இந்த ஏத்த இறக்கம் இந்த ஸ்லீவும் கரெக்டா அந்த ஆம்கோலும் மேட்ச் ஆகாம இருக்கும். சரி ஓகேங்களா. அதனால இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னா எப்படி வந்து கட் பண்ணணும்னு நான் இப்ப சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட இப்படி கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நெக் வந்து எந்த இடத்துல வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டா நீங்க மார்க் பண்ணிட்டு கையை நல்லா உள்ளங்கை இப்படி அழுத்தி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சு அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் கரெக்டா இருக்க மாதிரி பார்த்துட்டு நம்ம மார்பு சுற்றளவு வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டா எந்த இடத்துல ஆம்கோல் ஜாயிண்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்க ஆம்கோல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப ஆம்கோல் உயரம் எடுக்கிறதுக்கு நீங்க இப்படியே வச்சா உயரம் எடுத்துருவீங்க, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சு இந்த பகுதி வந்து உள்பக்கத்துல போயிடும். அப்ப இந்த இடத்துல இருந்து அளவு வச்சு எடுத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல இருந்து வச்சு எடுக்கிறேன், இந்த இடத்துல வருது. இப்ப நான் அதுவே இந்த இடத்துல இருந்து வச்சு எடுக்கிறப்ப ஒரு பாயிண்ட் அளவுக்கு மேல உயர்த்தி வரும் ஓகேங்களா. இதுவே சில பிளவுஸ்ல இது வந்து 1 பாயிண்ட் அளவுக்கு வருது, சில பிளவுஸ்ல 1/4 இன்ச் அப்படின்ற டிஃபரன்ஸ் எல்லாம் வரும். அதாவது கிராஸ் கட்டிங் பிளவுஸ்ல எல்லாம் ரொம்பவே வரும் ஓகேங்களா. இது வந்து ஒரு நார்மல் சைஸ் பிளவுஸ்னால எனக்கு இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. இது கொஞ்சம் ஹெவி சைஸ் ப்ளவுஸ்னா கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணி தான் நீங்க அளந்தாகணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு லைன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆம்கோல் பிடிச்சு தப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான துணிக்கு நான் வந்து இன்னொரு லைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லா மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஷோல்டரை மார்க் பண்றேன்.
அதுக்கு மேலே வந்து பிடிச்சடிக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இடுப்பு பகுதியும் மார்பு சுற்றளவையும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா, அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்கோலோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ண மறந்தாச்சு, அந்த ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கழுத்து பகுதியில இருந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷோல்டரோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் பிடிச்சு தைக்கிறதுக்கு தேவையான வந்து கிளாத்தையும் அதிலையும் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அளவையும் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதையும் பாக்ஸ் போட்டு லைன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நெக்கு ஷேப்பு வந்து நம்ம கொஞ்சம் நீட்டாக வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து ராவாக தான் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு வந்து நான் ரஃபாக சும்மா வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் ஓகேங்களா, பேக் பார்ட்டில் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதியை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் இந்த இடத்துல வச்சு அளக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்படி வச்சு அளக்குறப்ப அவங்களுக்கு அதை காமிச்சிட்டு அந்த டவுட் என்ன கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா மார்பு சுற்றளவு இந்த இடத்துல இருக்கு. நம்ம ஆம்கோலோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து வெளித்தள்ளி இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்த மெத்தடே தப்பு ஓகேங்களா. இந்த மாதிரி எடுக்கக்கூடாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. எப்படி எடுக்கணும்னா, நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவ் தைக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம், அதை கால்குலேட் பண்ணாமல் கரெக்டான ஷோல்டர் மெஷர்மெண்ட் எதுவோ அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்ல இருந்து குட்டி குட்டி ட்ரா பண்ணிட்டு கரெக்டா நம்ம இடுப்புல இருந்து நம்ம ஆம்கோலோட உயரம் எந்த இடத்துல வந்துச்சோ அந்த இடம் வரைக்கும் கரெக்டா ஒரு மார்க்கிங் பண்ணி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட் நீங்க அளந்து பாக்குறப்போ உங்களுக்கு கரெக்டா மேட்சிங் வரும். சப்போஸ் அப்பயுமே தப்பா வந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, நான் அதையும் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்றேன்னா வந்து சேம் அதே மாதிரி ஷோல்டர் வச்சுட்டு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு இன்ச்சா நீங்க வச்சு எடுக்கிறப்ப கரெக்டா இப்ப பாருங்க ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, முன்னாடி எங்க இருந்தது இங்க இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க இருக்கு ஓகேங்களா. இதனாலதான் சொல்றது, இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணி தைக்கிறப்ப கண்டிப்பா எந்த ஒரு தப்புமே வராது. சூப்பர் பினிஷ்டா வந்து ஒரு ப்ளவுஸை நீங்க கட்டிங் பண்றதுலயே நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஓவராலா வந்து ப்ளவுஸை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்ப நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்றதுக்கு முன்னாடி வந்து இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான். நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து மடிச்சு எடுக்கும் பாத்தீங்களா, அதுக்கு தேவையான கிளாத்தை நம்ம வந்து விட்டுறலாம். நம்ம ஒரிஜினல் அளவை விட ஒரு 1/4 இன்ச் வந்து மேலே ஏத்தமா மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு இப்போ நான் கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த நெக் ஷேப்ல எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுக்கிறப்ப நுனி சிசரை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஃபுல் சிசரை வச்சு நீங்க கட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கப்ப தான் உங்க வளைவுலாம் கரெக்டா நீங்க எடுக்க முடியும். இப்போ கீழே ராய்ஜையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு பகுதியில் வந்து ஒரு ஆர் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சேம் நம்ம மார்பு சுற்றளவில் ஒரு ஆர் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துடலாம். ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு நம்ம பேக் பார்ட் இந்த சைடு கட் பண்ணுவோம். இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து ஃபுல்லாக கிளாத் இருக்கும். அந்த கிளாத்ல வந்து 2ஆ மடிச்சு போட்டுக்கிறத திருப்பி 4ஆ மடிச்சு போட்டுக்கோங்க. 4ஆ மடிச்சுட்டு இதுலயும் கீழே வந்து ராயேஜ் பாயிண்ட் இருக்கும் ஓகேங்களா. அந்த ராயேஜ் பாயிண்ட்டை வந்து நீங்க இதுலயும் கட் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ வந்து கீழே இருக்கிற ராயேஜை வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிக்கிறதுக்காண்டி நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடோட ஸ்லீவ் பகுதி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதாவது பேக் பார்ட்டோட அளவு தான் போடணும், ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு போடக்கூடாது. நம்ம ஃப்ரண்ட் குடையிறதுக்கும் இதுலேயே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆவதா கோடு வரைஞ்ச பார்த்தீங்களா, அதோட ஸ்லீவோட கை சுற்றளவு வந்து அதில் பிளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதே மாதிரி இந்த கார்னரும் ஈவனாக இருக்கணும். இப்போ வச்சுட்டு இப்போ நான் எதுவுமே பண்ணலை, இப்படி நல்லா பிளேஸ் பண்ணி போட்டிருக்கேன், எந்த சுருக்கமும் இல்லாமல். இப்போ ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கை சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி அதையும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக நான் செய்ததை கரெக்டாக கவனிச்சுட்டு போங்க. நம்ம இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு இன்ச்சஸா நீங்கள் வந்து எந்த இடத்துல தையல் போட்டு வளைவு எடுத்திருக்காங்களோ அந்த வளைவு வந்து உங்கள் கையோட அழுத்தத்திலேயே நீங்கள் அந்த வளைவு வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆயிடும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக வரைஞ்சாச்சு அளவு ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவை. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவே நான் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேக் பார்ட் கட் பண்ண பார்த்தீங்களா, அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த ஷோல்டரை மைனஸ் பண்ணிடுங்க. ஷோல்டரை மைனஸ் பண்ணிட்டு தையலுக்காக விட்ட பகுதியிலேருந்து அப்படியே வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்டா பாருங்க, எந்த ஒரு பிசுறுமே இல்லாம எனக்கு கரெக்டா எந்த இடத்துல மேட்ச் ஆகுது பாருங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? கரெக்டா எனக்கு எந்த இடத்துலயுமே டிஃபரன்ஸ் இல்லாம கரெக்டா மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி மெத்தட்ல தான் நீங்க எடுக்கணும். இழுத்து வச்சுட்டீங்கனாலும் உங்களுக்கு இழுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? கரெக்டா இப்படி வச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அதனால நான் இப்போ வந்து இது எனக்கு கரெக்டான அளவு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், ஃப்ரண்ட்டுக்கும் சேம் மெத்தட் அப்படியே வச்சுட்டு ஃப்ரண்ட் பக்கம் எவ்வளோ குடஞ்சிருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கையோட அழுத்தத்திலே தெரியும் எந்த இடத்துல தையல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி எடுத்து பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து தையல் வந்திருக்குன்னு. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா பேக் பார்ட்டோட ஸ்லீவை, அந்த பேக் பார்ட்டோட ஸ்லீவை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கீழே ரா எட்ஜ் கட் பண்ணிக்கலாம். ரா எட்ஜ் கட் பண்ணியாச்சு. கீழே ஃபோல்டிங் பண்ணி மடிச்சிருக்கிறதுக்காண்டி விட்ட அளவில் வந்து ஒரு கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சைடு ஆம்கோல்கிட்ட வந்து ஒரு ஆர்கட், சென்டரில் ஒரு ஆர்கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு துணியை எடுத்துருங்க. 4 இருக்கிறத 2 எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டை, அதை வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து மிச்சம் இருக்க கிளாத்தை நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு குறைஞ்சாச்சு. ஓகேங்களா? அந்த இடத்துலையுமே ஒரு ஆர்கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு தெரியறதுக்காண்டி. இப்போ ஓவராலாக வந்து பேக் பார்ட் ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் பார்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம கிராஸ் கட்டிங்கில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு எப்போவுமே கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி கிராஸில் போட்டால் கரெக்டாக ப்ளவுஸ் வரும் அப்படின்றத. பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்லீவ் எடுத்துப்போம் பார்த்தீங்களா, ஸ்லீவ் எடுத்ததில் இந்த கேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேர்வில் வந்து இந்த கார்னர்லேருந்து நீங்கள் பேக் பார்ட்டோட அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறப்ப ரொம்பவே நீட்டாக கிராஸ் வந்து கரெக்டாக கச்சிதமாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நான் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸ்கேலை வச்சு நம்ம ஒரிஜினல் அளவு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக் வரையிறீங்க அப்படின்னா வந்து நம்ம பேக் பார்ட்ல என்ன ஒரிஜினல் அளவு வரைஞ்சோமோ அந்த நெக்கை மட்டும் வரைஞ்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்ட பகுதியை மார்க் பண்ண வேணாம். நம்ம அதை கட் பண்ணும்போது மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபோல்டிங் சைடு ஒரு மார்க்கிங் பண்ணியாச்சு. சேம் இடுப்பு பக்கமும் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு ஆம்கோலோட அளவு எடுத்துட்டு மார்பு சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக வந்து ப்ளவுஸில் வந்து அளவு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் அந்த ஃபோல்டிங் சைடு ஹூக்பட்டி சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கிங் எதுக்கு, இந்த மார்க்கிங் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ணியே ஆகணும். எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஷோல்டருக்கு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்கோல் அளவில் வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டுட்டு ஃப்ரண்ட் மட்டும் குடஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லாட்டி ஒரு 1/4 இன்ச் வந்து குறைஞ்சா போதும். ரொம்பலாம் குறையணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு நெக்குக்கு லைன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெக் ஷேப் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ எடுத்ததுக்கப்புறம் சேம் ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு ஸ்லீவ் வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு எந்த இடத்துல நெக்கை நம்ம மார்க் பண்ணுமோ ஷோல்டரை மைனஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நெக்கை மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம நெக்கோட வளைவு வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ நெக் ஷேப் என்ன ஷேப் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம்.
இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எதுக்கு இந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டேன் அப்படின்னு. எதுக்கு இந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டேன் அப்படின்னா வந்து, நம்ம ஹூக் பட்டி, வி பட்டி மடிச்சடிக்கிறதுக்கு துணி தேவைப்படும். அத என்ன பண்ணிருவோம், நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து, இந்த இடத்துல இருந்து இப்ப ஃபோல்டிங் பண்ணி அடிக்கிற மாரி இருக்கும். அப்ப நெக் வந்து சின்னதாயிரும், குறுகலாயிரும். ஓகேங்களா? அதுவே நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம் அப்படின்னா வந்து, நெக் வந்து ஹூக் பட்டி, வி பட்டி அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இங்க மார்க் பண்ணிடுறதுனால, ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிக்கிறப்ப நம்ம அளவு ப்ளவுஸ்ல இருக்க நெக் ஷேப் அப்படியே வந்து வந்துரும். இந்த மாதிரி தான் கரெக்டான மெத்தட். நீங்க இப்படி மட்டும் தான் நீங்க அளவு எடுக்கணும் நெக்குக்கு. நெக்குக்கும் சரி, ஹூக் பட்டியில ஃப்ரண்ட் பக்கம் இந்த மாதிரி தான் நீங்க அளவு எடுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மார்பு சுற்றளவுல ஏதோ வந்து ப்ராப்ளம் வரும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து விடாம நம்ம வந்து அப்படியே இருக்க கிளாத்ல ஃபோல்டிங் பண்ணி மடிச்சுட்டா இங்க வந்து அளவு அளவு வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப் சைஸ் வந்து சின்னதாயிரும். இந்த மாதிரி மிஸ்டேக் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மிஸ்டேக் வந்து இந்த அளவு விடாதனாலேயே கண்டிப்பா வரும். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி கட் பண்ணுங்க. ரொம்பவே பர்ஃபெக்ட்டான ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக் ஷேப் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுல இருந்தே நம்ம பெல்ட் எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்டோட உயரம், அளவு ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டோட உயரம் எடுத்திருக்கேன். ரொம்ப இழுக்க தேவையில்ல. இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால நார்மலா வச்சாவே போதும். ஏன்னா ரொம்ப இழுத்துட்டீங்கன்னா வந்து, ஏன்னா கீழ இருக்க ப்ளவுஸும் கிராஸ்ல தான் போட்டிருக்கும். துணியும் கிராஸ்ல தான் போட்டிருக்கும். அப்படி இருக்கப்ப 2யுமே இழுத்து வச்சுட்டோம்னா, ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணதை விட அதிகமா போயிரும். இப்ப பார்த்துட்டீங்கன்னா, நான் வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாரி இடுப்பு பகுதியில இத நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணோம். மார்பு சுற்றளவு மார்க் பண்ண இடத்துல வந்து கரெக்ட்டா ஒரு 1/4 இன்ச் வந்து கீழ்ப்பக்கமா இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து, இது தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஆம்கோலுக்காக விட்டோம் பார்த்தீங்களா? அந்த பகுதிய மைனஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து அளவு ப்ளவுஸ் வந்து வைங்க. அளவு ப்ளவுஸ கரெக்ட்டா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி சைட்ல வந்து இடுப்பு பக்கம் எந்த இடத்துல பெல்ட் ஜாயிண்ட் ஆயிருக்கோ, அந்த இடத்தையும் மார்க் பண்ணிட்டு, கீழ வந்து பெல்ட் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த சைடு ஹூக் பட்டி, வி பட்டி சைடு வந்து ஒரு இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டோட உயரத்துல வந்து இன்னொரு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். சென்டர்ல ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? அதுல 2வது கோட்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா லைன் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இப்ப நம்ம டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அளவு ப்ளவுஸ் வந்து டாட் எடுக்கிறதே. இப்ப சென்டரோட டாட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டாட்ட வந்து முடிச்சு எண்டு முடியுது பார்த்தீங்களா? அந்த எண்டு முடியிற இடத்த எடுத்துக்கோங்க. அதே மாரி ஹூக் பட்டி சைடு வந்து பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்த மைனஸ் பண்ணிடுங்க. நம்ம தையலுக்காக விட்ட பகுதியை மைனஸ் பண்ணிட்டு, கரெக்ட்டா நீங்க வைக்கிறப்ப எந்த இடத்துல வந்து டாட் வருதோ அந்த இடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும் கரெக்ட்டா. இப்ப நான் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் உள்பக்கம் பாருங்க எந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் தான் டாட் பிடிச்சிருப்பாங்க. முடிஞ்சா உங்களால இந்த மாதிரி டாட் வச்சு அளவு எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி டாட் வச்சு அளவு வச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா டேப் வச்சு நீங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் சேம் வந்து 2 சைடுமே எனக்கு ஒரு 3/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் டாட்டோட உயரம், ஃப்ரண்ட் டாட்டோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டாட்டோட உயரம் மார்க் பண்றப்ப பார்த்துட்டீங்கன்னா, நம்ம தையலுக்கு விட்ட பகுதியை மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டு நீங்க டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் எடுத்துக்கலாம். நம்ம முக்கோணமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ண போறேன், 2வது லைன் வந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு லைன் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸா ஒரு லைன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த கண்டிப்பா இதை எடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்லி அளக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். சில பேத்துக்கு கப்பு சின்னதா இருக்கு, பாடி சைஸை வச்சு சொல்றேன். சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 32 சைஸ் ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப் பஸ்டோட சைஸ் மட்டும் ஒரு 34 அந்த மாதிரி சைஸ்ல இருக்கும். இல்லைன்னா அதை விட கம்மியா இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 34 சைஸ்ல மார்பு சுற்றளவு வச்சு அதுக்கான டாட் பாயிண்ட் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்றப்ப வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு கப் சைஸ் கரெக்டா ஃபிட் ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கும்போதும் கரெக்டா தைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, இந்த வளைவு எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வளைவுல பெல்ட்டோட அளவு மெஷர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, பெல்ட்டோட அந்த வளைவு அந்த பகுதியை நீங்க வச்சு கரெக்டா மெஷர் பண்றப்ப உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது ஃப்ரண்ட் சைடு ஹூக் சைடு மைனஸ் பண்ணிட்டு சென்டர் டாட் வரைக்கும் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல பிடிச்சிக்கிறேன். எனக்கு கரெக்டா அந்த சென்டர் டாட் இந்த இடத்துல வருது. வந்ததுக்கப்புறம் அதுவே திருப்பி வந்து இந்த டாட் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட் சைடு வச்சு எடுத்துட்டு நான் வந்து எனக்கு கரெக்டா இங்க மார்க் ஆகுது. இப்ப பாருங்க உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். இந்த டிஃபரன்ஸ் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்ப எப்படி இருக்கு பாருங்க.
நார்மலா சில பேருக்கு இந்த சைடு வெளித்தள்ளி போயிருக்கும், சில பேருக்கு உள்தள்ளி வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது. இந்த கப் சைஸ் வந்து கரெக்டா ஃபிட் ஆகணுன்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி கட்டிங் போடுறோம். அப்படி இருக்கப்போ வந்து திருப்பி நான் என்ன பண்றேன், நான் அளந்து பார்த்துட்டேன். கரெக்டா எனக்கு இந்த இடத்துல வருது. ஓவராலா வந்து ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி விட்டுட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலா வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ஸ்லீவ் அச்சாச்சா. இப்போ பெல்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெல்ட் கட் பண்றதுக்கு நம்ம பேக் பார்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கிளாத் இருக்கும். அந்த கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் கிளாத் விட்டுறேன். விட்டதுக்கப்புறம் அப்படியே அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. சேம் லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ள தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்காங்களோ அந்த பகுதியெல்லாம் விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா கூட கிளாத் விட்டுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுதான் எனக்கு கரெக்டான மெஷர்மெண்ட். இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கிறேன். ஹூக் பட்டி மடிச்சடிக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெல்ட்டோட ஹூக் பட்டி சைடு வர பெல்ட்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு அந்த பெல்ட் வந்து எந்த இடத்துல மேட்ச் ஆயிருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இடுப்பு சைடு வந்து எந்த இடத்துல வந்திருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி ஓரத்துலையும் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து தையலுக்கு தேவையான கிளாத்தை விட்டுறேன். விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பெல்ட் சைடு வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிக்கிறதுக்கான விட்ட பகுதி வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காண்டி ஹூக் பட்டின்னு தெரியறதுக்காண்டி அங்கே ஒரு ஆர் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இடுப்பு சைடும் வந்து ஆர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹூக் பட்டி வி பட்டிக்கு தேவையான கிளாத் வந்து சேம் அதிலே இருக்கும். எடுத்த பகுதியிலேயே அதை கட் பண்ணிட்டு ஒரு 3 இன்ச் அளவில் வந்து ஹூக் பட்டி வி பட்டி எடுத்துக்கோங்க. 3 இன்ச் அளவுக்கு வி பட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இதுல இன்னொரு கிளாத் தேவைப்படும் பார்த்தீங்களா, உள்ள எக்ஸ்ட்ரா ஒரே மாதிரி கிளாத் வைக்கணுன்றதுக்காண்டி இன்னொரு பீஸும் வந்து நான் எடுத்துக்கிறேன். பெல்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கொஞ்சம் பெருசா இருந்தாலுமே ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை விட ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு ப்ளவுஸ் கட்டிங், அந்த அளவுக்கு ஈஸியான ப்ளவுஸ் கட்டிங் கூட. நிறைய ப்ளவுஸ் கட்டிங் பார்த்து எனக்கு புரியலன்னாலுமே இந்த ப்ளவுஸ் கட்டிங் கண்டிப்பா எல்லாத்துக்குமே புரியும். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டுங்களுக்கும் நான் இதை தான் நான் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோ பக்காவா புரியுது. அந்த அளவுக்கு நீட்டாவும் அவங்க வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறாங்க. இப்போ ஒவ்வொன்றா கூட ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மிச்ச கிளாத்ல வந்து கிராஸாக இருக்க பகுதியை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு மட்டும் நான் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுக்கிறப்ப ரொம்ப ஃபினிஷிங்கான கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கிறது ரொம்ப ஃபினிஷ்டாக இருக்கும். இதே மாதிரி நான் எவ்வளோ ஃபினிஷ்டாக கொடுக்குறேன் அப்படின்றத பற்றி இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக்இன் பண்ணி பாருங்க. அதில் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம், டைலரிங் ஷாப்பில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி எவ்வளோ பர்ஃபெக்டாக இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பீஸ்லாம் ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக்இன் பண்ணி பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோவிலே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன், கிராஸாக லைன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். இந்த நெக் ஷேப்புக்கு இந்த அளவுக்கு துணி தேவை கிடையாது. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நான் ஒன்று மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்க, பெல்ட் கட் பண்ணியாச்சு, குட்டி முடிப்பட்டிக்கு துணி தேவைப்படுறது கட் பண்ணியாச்சு, கிராஸ் பீஸும் கட் பண்ணியாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து மறக்காம பாருங்க. எந்த அளவுக்கு நான் கட் பண்ணது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியும். அப்படியே டவுட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோவில் கிளியராக புரியும். கிளியராக இன்னமும் இன்னொரு தடவை வந்து அதுலேயும் கிளியராக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.